குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கணினி தொழில்நுட்பம் அதில் செகண்ட் லெசன் அடாப்ட் இன் டிசைன் அதை பற்றி நம்ம இப்போ படிச்சிட்ருக்கோம். அதில் கிட்டத்தட்ட நம்ம அந்த செகண்ட் லெசனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதில் ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 4 கொஸ்டின் மட்டும் விடுபட்டிருக்கு. அந்த கொஸ்டினை நம்ம நடத்தி முடிச்சுட்டு அடுத்தது தேர்ட் லெசன் கோரல் ட்ரா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதில் 3வது கொஸ்டின், அடாப்ட் இன் டிசைனில் பணிப்பகுதி என்றால் என்ன? உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 50 2.5 இன்டிசைன் பணித்தளத்தை ஆராய்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கா. அதில் முதல் 3 லைன் தான் இந்த 3வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர். அடுத்தது 4வது கொஸ்டினுக்குரிய ஆன்சரும் நம்ம பார்க்கணும். அதனால் இதை ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்வோம், பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நம்ம என்ன செஞ்சிடலாம், படிச்சிடலாம். ஏற்கனவே நீங்கள் அதுக்கு முன்னாடி 2.4 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடாப்ட் இன் டிசைனை தொடங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்துட்டோம். அதனால் இப்போ நமக்கு இந்த இதை படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 50வது பக்கம் எடுத்துக்கிடுங்க. 2.5 இன்டிசைன் பணித்தளத்தை ஆராய்தல். முதல்ல நம்ம இந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு என்ன உண்டோ அதை நம்ம அப்புறமா என்ன செய்வோம், பார்ப்போம். பணித்தளம் என்பது பணி உருவாக்கப்படும் இடம். பணித்தளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பணி உருவாக்கக்கூடிய இடம் தான் பணித்தளம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் அதே பேஜ் நம்பர் 50ல் படம் 2.6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. அதில் பாருங்கள், பணி அப்படிங்கிறது என்ன, ஒரு டெக்ஸ்ட்டை எழுத போகிறோம், இல்லைனா ஒரு கிராஃபிக்ஸை வரைய போகிறோம், ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்க போகிறோம். இந்த உருவாக்குற அந்த இடத்த தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பணித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பணித்தளம் அப்படின்னா உங்களுக்கு என்னங்கிறது இப்போ தெரியுது. பணித்தளம் ஒரு முடிக்கப்பட வேண்டிய தயாரிப்புகளை உருவாக்கும் இடம். நம்ம இந்த பணித்தளத்தில் தான் நம்ம டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி அதை முடிக்கிற போகிறோம். அந்த டாக்குமெண்ட்டை தயாரிக்கிறதுக்கு உருவாக்கக்கூடிய அந்த இடம் தான் என்னது, பணித்தளம். இது ரொம்ப சுலபமாக சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாமா, ஒரு ஓவியர் ஓவியத்தை உருவாக்குவது போல் உள்ளது. ஒருத்தர் சும்மா ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி ஒருத்தர் வரையணும் அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு அப்படியே அதில் நம்ம ஒரு ட்ராயிங் வரைகிறோன்னு வச்சுக்கோ. இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த இடத்த தான் என்னன்னு சொல்கிறாங்க, பணித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் முறையாக இன்டிசைனை தொடங்கும்போது தானமைவாக இடம்பெறும் பணித்தளம் எசென்ஷியல்ஸ் எனப்படும். இது நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அந்த இன்டிசைனை தொடங்கும்போது தானாக ஒரு பணித்தளம் உருவாகுமா, அதுக்கு பேர் தான் என்னது, எசென்ஷியல்ஸ் எனப்படும் அப்படின்னு. உங்களுக்கு பேஜ் நம்பர் 48 49ஆம் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ஸ்டார்ட்டு அப்படின்னு உள்ளே போயிட்டு அடாப்ட் இன் டிசைனை ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்லையா, அந்த இதை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ஸ்க்ரீன் வருதா, அந்த அப்படி வர்றது தான் தான் அமைவாக அதுவாக அந்த இடத்துல இடம்பெறக்கூடியது. அதை என்ன பேர் சொல்கிறோமா, எசென்ஷியல்ஸ். அதுக்கு பேர் எசென்ஷியல்ஸ் எனப்படும். இது மேலே கட்டுப்பாட்டு பலகம், இடப்புறம் கருவி பலகம் ஆகியவற்றுடன் இன்டிசைன் சன்னல் திரையில் தோன்றும். அப்போ இந்த அடாப்ட் இன் டிசைன் ஸ்க்ரீன் நம்ம ஓப்பன் பண்ண உடனே தானமைவாக அதுவாக அமையுதுன்னு சொல்கிறான் பார்த்தியா, அதுவாக அமைஞ்ச உடனே அதில் என்னெல்லாம் தெரியுமா, பேஜ் நம்பர் 51 பாருங்கள். அதில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எசென்ஷியல்ஸ் பணித்தளம் கொடுத்துருக்காங்களா இல்லையா. நீ அதை ஓப்பன் பண்ண உடனே இது எல்லாம் அப்படி தானாக அப்படியே இதில் பார்க்குறதுக்கு தெரியும். என்னெல்லாம் தெரியுமா, கண்ட்ரோல் பேனல், டூல் பேனல். இந்த லெஃப்ட் சைடில் காமிச்சிருக்காங்களா இல்லையா, மேலே கண்ட்ரோல் பேனல், அப்புறம் கீழே டூல் பேனல் இருக்கா இல்லையா.
இது எல்லாமே நீ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் பார்வையில் நமக்கு தெரியக்கூடிய இது அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா எசென்ஷியல்ஸ். அந்த தானமைவாக அப்படின்னா என்னது, தானாக ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னது, எசென்ஷியல்ஸு. அந்த எசென்ஷியல்ஸ் பணித்தளத்தில் என்னெல்லாம் இருக்கான், கண்ட்ரோல் பேனல், டூல் பேனல் ஆகியவற்றுடன் இன்டிசைன் சன்னல் திரையில் தோன்றும். அந்த இன்டிசைன் சன்னல் என்ன, அந்த விண்டோ, அந்த விண்டோ ஸ்க்ரீன் அதில் என்ன செய்யும், தெரியும். அடுத்தது பாருங்கள், இது மேலே கட்டுப்பாட்டு பலகம், இடப்புறம் கருவி பலகம் ஆகியவற்றுடன் இன்டிசைன் சன்னல் திரையில் தோன்றும். திரையில் தோன்றும் சன்னல்கள் மற்றும் பலகங்கள், சன்னல் அப்படின்னா என்ன, விண்டோஸ், பலகங்கள்னா என்ன, பேனல்ஸ், டூல் பேனல், கண்ட்ரோல் பேனல், நிறைய பேனல்ஸ் இருக்கா இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, பேனல், பலகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகியவற்றின் அமைப்பே பணித்தளம் எனப்படும். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னதான், பணித்தளம். இன்டிசைன் பணித்தளம் பின்வரும் பகுதிகளை சிறப்பம்சமாக கொண்டுள்ளது. இந்த இன்டிசைன் பணித்தளத்தில் என்னெல்லாம் இருக்குது, நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த 51ஆம் பக்கத்தில் படம் 2.7 எசென்ஷியல்ஸ் பணித்தளம்னு இருக்கா இல்லையா, அதில் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இதில் நம்ம நோட்ஸாக என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கான். நம்பர் 1 ஆவண சன்னல், டாக்குமெண்ட் விண்டோ இருக்கா. 2 பேஸ்ட் போர்டு, ஒட்டு பலகை. நம்பர் 3 கண்ட்ரோல் பேனல், கட்டுப்பாட்டு பலகம். அடுத்து 4 கருவி பலகம். இப்போ இதில் ஒரு 4 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன் இதுனா, இந்த 4 ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு கிராஃபிக்ஸ் வரைகிறதுக்கோ இல்லைனா ஏதோ ஒன்று எழுதுறதுக்கோ நமக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது. எதெல்லாம், டாக்குமெண்ட் விண்டோ, பேஸ்ட் போர்டு, கண்ட்ரோல் பேனல், டூல் பேனல். இந்த 4 நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. அதனால தான் இந்த 4 முக்கியமாக என்ன செய்கிறாங்க, நோட்ஸில் சொல்கிறாங்க. இந்த 4 எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். இதில் 51ஆம் பக்கத்தில் படம் 2.7 எசென்ஷியல்ஸ் பணித்தளம் இருக்கா இல்லையா, அதில் இருக்குது. நம்ம இப்போ இது எல்லாமே படிச்சிட்டோம். டாக்குமெண்ட் விண்டோனா என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம், பேஸ்ட் போர்டுனா என்ன, கண்ட்ரோல் பேனல்னால் என்ன, டூல் பேனல்னால் என்ன, இது எல்லாம் நம்ம பெரிய கொஸ்டினில் படித்தனால உங்களுக்கு அதை இன்னொருக்கா திரும்ப நான் ரிவைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சரி, அடுத்தது பாருங்கள். படம் 2.7 எசென்ஷியல்ஸ் எனப்படும் தானமைவு பணித்தளத்தை காண்பிக்கிறது. அந்த 2.7 படத்தில் அதை காமிக்குது. இன்டிசைன் சிசி 2019 எண்ணற்ற முன் வரையறுக்கப்பட்ட பணித்தளங்களை வழங்குகிறது. இந்த இன்டிசைன் சிசி 2019 இந்த வெர்ஷனில் உள்ளது நிறைய பணித்தளங்களை அது வழங்குகிறது. நமக்கு என்னெல்லாம் பார்ப்போம். அவை பல்வேறு வகையான பணிகளுக்காக தனி பயனாக்கப்பட்டது. பல்வேறு வகையான பணிகளுக்காக, ஒவ்வொரு பணிக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி அதை என்ன செய்யலாமா, தனித்தனியாக நம்ம என்ன செய்யலாமா, அதை அமைத்து கொள்ளலாம். இன்டிசைனில் ஒவ்வொரு பணித்தளமும் ஒத்த செயல்பாடுகளுடன் கூடிய பலகங்களை ஒன்றாக ஒரே குழுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பணித்தளத்திலையும் நம்ம செய்யக்கூடிய ஒத்த செயல்பாடுகள், ஒரே செயல்பாடு உள்ள சில பலகங்களை ஒன்றா ஒரு குழுவாக, ஒரு குரூப்பாக இதில் என்ன பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு வந்து என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட டூலை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பேனலை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், விரைவாக வேலைகளை என்ன செய்யலாம், செய்து முடித்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக அச்சுக்கலை பணித்தளம் பல வகைகள் மற்றும் அச்சுக்கலை சார்ந்த பலகங்களை காண்பிக்கிறது. இப்போ அச்சுக்கலை பணித்தளம் அப்படின்னா அது சார்ந்த பலகங்கள் அதோட வகையுடன் பணி செய்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக அதில் என்ன செய்யுது, காண்பிக்கப்படுகிறது. அப்போ நம்ம அந்த பேனலை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், நம்ம அது சார்ந்த டூல்ஸ் நிறைய இருக்கும்போது விரைவாக வேலைகளை என்ன செய்யலாம், செய்து முடித்து கொள்ளலாம். அடுத்தது அப்ளிகேஷன் பார். சேனலை கிளிக் செய்து
பணித்தளத்தை சுட்டிக்காட்டி பணித்தளத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ஒரு பணித்தளத்திலிருந்து வேறொரு பணித்தளத்திற்கு மாறலாம். இந்த அப்ளிகேஷன் பாரில் நீ நிறைய பணித்தளத்தை எடுத்து வைத்து கொள்ளலாம். ஒரு பணித்தளத்துலேருந்து இன்னொரு பணித்தளத்துக்கு, ஒரு பணித்தளத்தில் நீ ஒரு குறிப்பிட்ட பேனலை எடுத்து வச்சு நீ அதை ரெடி பண்ணி வச்சுருப்ப. இன்னொரு பணித்தளத்தில் இன்னொரு பேனலெல்லாம் எடுத்து வச்சு இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருப்ப. ஒரு பேனல்லேருந்து ஒரு பணித்தளத்துலேருந்து அடுத்த பணித்தளத்துக்கு நம்ம ரொம்ப எளிதாக மாறுவதற்கு அப்ளிகேஷன் பார் போய் என்ன செய்யலாம், எளிதாக மாறிக்கொள்ளலாம். அப்போ இதில் என்ன அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப ஸ்பீடாக விரைந்து செயல்பட்டு முடிப்பதற்கு ஏற்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த அடாப் இன் டிசைன். சரி, இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு வருவோம். உங்களுடைய புக் பேக்கில் 3வது கொஸ்டின், இந்த 3, 4 இப்போ நம்ம படித்தது உள்ளுக்குள்ளே இருக்குது. என்ன கொஸ்டின்? 3வது கொஸ்டின் பாருங்கள். அடாப் இன் டிசைனில் பணிப்பகுதி என்றால் என்ன? பேஜ் நம்பர் 50, அதில் 2.5ல் முதல் 3 லைன். பணித்தளம் என்பது பணி உருவாக்கப்படும் இடம். பணி உருவாக்கக்கூடியதான். பணின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். என்னது? நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு கிராஃபிக்ஸு, ஏதோ ஒன்று. பணித்தளம் ஒரு முடிக்கப்பட வேண்டிய தயாரிப்புகளை உருவாக்கும் இடம். இது ஒரு ஓவியத்தை உருவாக்குவது போல் உள்ளது. இவ்வளோ தான் நீங்கள் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் எழுதணும். அடுத்தது 4th கொஸ்டின். இன்டிசைன் ஆவண சன்னல் திரையில் எசென்ஷியல் என்றால் என்ன? எசென்ஷியல் என்றால் என்ன? தானமைவாக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீனை நம்ம ஓப்பன் பண்ண உடனே அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது, அதுவாக எல்லாம் வந்து தான் அமைவாக ஆட்டோமேட்டிக்காக அமைந்து உட்காரக்கூடியது தான் என்னென்னு சொல்கிறோம், எசென்ஷியல். சரி, இப்போ அதுக்கு நோட்ஸ் எப்படி எழுதலாம்? முதல் முறையாக இன்டிசைனை தொடங்கும் போது தானமைவாக இடம்பெறும் பணித்தளம் தான் எசென்ஷியல். அடுத்தது இதில் என்னெல்லாம் இருக்குது? ஆவணச்சன்னல், ஒட்டுப்பலகை, கட்டுப்பாட்டு பலகம், கருவி பலகம். இவ்வளோ தான். இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதிட்டா இது எத்தனை மார்க் கொஸ்டின்? ஒரு 2 மார்க் கொஸ்டினில் உள்ள 4வது கொஸ்டின் முடிஞ்சது. அப்போ 3வது கொஸ்டினும் 4வது கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். இனிமேல் அடுத்தது 7வது கொஸ்டின். பேஜ் டூலின் பயன் என்ன? உங்களுடைய புக்கில் 57ஆம் பக்கம் எடுங்க. 57ஆம் பக்கத்தில் கீழே பக்கக்கருவி பேஜ் டூல் அப்படின்னு இருக்குது. நம்ம இது ஏற்கனவே ஒரு 3 மார்க் கொஸ்டினில் இதை படிச்சிருக்கோம். அதனால் உங்களுக்கு லேசாக இன்னொருக்கா நான் என்ன செய்கிறேன், இதை லேசாக ஞாபகம் மட்டும் படுத்துகிறேன். பேஜ் டூலின் பயன் என்ன? பேஜ் டூல்னு ஒரு டூல் இருக்குது. எதில்? அந்த டூல் பாரில் இருக்குது. அந்த டூலில் பக்கக்கருவியோடைய பயன் என்ன? அதுதான் உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரி, பாருங்கள். ஒரு ஆவணத்தின் உள்ளே பல்வேறு பக்க அளவுகளை உருவாக்க பக்கக்கருவி பயன்படுகிறது. ஒரு ஆவணம்னா என்ன? ஒரு டாக்குமெண்ட்டு. அதில் பல்வேறு பக்க அளவுகளை உருவாக்க பேஜ் பக்க அளவுகளை உருவாக்க எது பயன்படுகிறது? பக்கக்கருவி பயன்படுகிறது. வெவ்வேறு பக்கக்கருவிகளை உருவாக்க ஷிஃப்ட்டு அதோடு சேர்ந்து பிஐ, கீபோர்டில் இருக்கிற ஆல்ஃபபெட்டிக்கல் எழுத்தில் பிஐ தேர்ந்தெடுத்து கிளிக் செய்ய வேண்டும். அது தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான இன்னொரு இது என்ன அப்படின்னா, ஷிஃப்ட்டு ப்ளஸ் பி என்ன செய்யலாம், சேர்த்து அமுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த டூல் பேனலில் போயிட்டு டூல் பாரில் போயிட்டு பேஜ் டூல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அதையும் என்ன செய்யலாம், கிளிக் பண்ணலாம். வெவ்வேறு பக்க அளவுகள்லாம் என்ன? போன வருஷம் ஃபஸ்ட் இயரில் ட்ராயிங்கில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். A4 சைஸு, A3 சைஸ் பேப்பர், A2, A1, A0. நம்ம இப்படி ட்ராயிங்கில் வரைகிறதுக்கு அந்த பேப்பர், ஒவ்வொரு பேப்பருக்கு என்னென்ன சைஸ் அப்படின்னு சொல்லிலாம் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், லெசன் எடுத்தேன். அப்போது A4க்கு நீளம் அகலம் எத்தனை mm இருக்கணும், A3க்கு எவ்வளோ இருக்கணும், A2க்கு எவ்வளோ இருக்கணும், எப்படி சொன்னோமா இல்லையா? அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, பக்க அளவுகள் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. 57ஆம் பக்கத்தில் படம் 2.15 அதில் பாருங்கள், அதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். A4 லீகல் அப்படி வரிசையாக இருக்கா இல்லையா? அதுக்கு A5, A3, B5 இப்படி இருக்கா இல்லையா?
இதில் நம்ம என்ன செய்யலாம்னா ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு பக்க அளவுகளை நீங்கள் என்ன செய்யலாம், தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இதுதான் எனது பேஜ் டூலோடைய பயன். இப்போ நம்ம திரும்ப வாசிங்க. ஒரு ஆவணத்தினுள்ளே பல்வேறு பக்க அளவுகளை உருவாக்க பக்கக்கருவி பயன்படுகிறது. இதை பயன்படுத்துறதுக்கு ஒன்று பக்கக்கருவியை போய் என்ன செய்யலாம், கிளிக் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா Shift+P தேர்ந்தெடுத்து கிளிக் செய்ய வேண்டும். சரி, இப்போ உங்களுக்கு இது ஒரு கொஸ்டின். இது எத்தனாவது கொஸ்டின்? புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் நம்பர் 7 உங்களுக்கு நடத்தியாச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9. டூல் பேனலை திறக்க மூட உள்ள படிநிலைகளை எழுதுக. பேஜ் நம்பர் 65 2.12 கருவி பலகத்தை திறத்தல் மற்றும் மூடுதல். டூல் பேனல்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டூல் பேனலை திறக்கிறதுக்கு மற்றும் மூடுதலுக்கு உண்டான படிநிலைகளை எழுது. இப்போ பாருங்கள், கருவி பலகத்தை திறக்க மற்றும் மூட 2 பாயிண்ட், 2 விதமாக இதை செய்யலாமா. ஃபஸ்ட்டு, மேலே மெனு பாரில் விண்டோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. படம் 2.28 பேஜ் நம்பர் 65 பாருங்கள். அதில் ஃபைல், எடிட்டு, லேஅவுட்டு, டைப்பு, ஆப்ஜெக்ட்டு, டேபிள், வியூ, விண்டோ, ஹெல்ப் இப்படி வரிசையாக இருக்கா இல்லையா. அதில் விண்டோ, அந்த விண்டோவை போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் கீழே டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கமாண்ட் இருக்குது. நீங்கள் அந்த டூல்ஸை என்ன செய்யணும், கிளிக் பண்ண வேண்டும். இப்போ பாருங்கள், விண்டோவில் போய் டூலை தேர்ந்தெடுத்து கருவி பலகத்தை மூடலாம். இதை மீண்டும் திறக்க விண்டோ டூல்ஸை மறுபடியும் தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் அதை டிக் பண்ண உடனே அந்த டூல் பேனல் தெரிய ஆரம்பிச்சிடும். நீ விண்டோவில் போய் அந்த டூல்ஸை திரும்ப நீ அந்த டிக்கை எடுத்து விட்டுட்ட அப்படின்னா அந்த டூல் பேனல் மறைக்கப்பட்டு விடும், மூடப்பட்டு விடும். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு பாரு. டேப் சாவியை அழுத்தி, நம்மளுடைய கீபோர்டில் டேப் அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்கும், அதை அழுத்தி கருவி பலகத்தில் உள்ள அனைத்து திறந்த பலகங்களையும் மூடலாம். எதெல்லாம் நீ பேனல், என்னென்ன பேனல்லாம் திறந்து வச்சுருக்கியோ அதை எல்லாத்தையும் என்ன செய்யலாம், வரிசையாக மூடலாம். அதை மீண்டும் திறக்க டேப் சாவியை மீண்டும் அழுத்த வேண்டும். அழுத்தினா மிதவை கருவி பலகத்தை மூடுவதற்கு க்ளோஸ் பெட்டியையும் கிளிக் செய்யலாம். டேபை அழுத்தி பேனலை திறக்கலாம், பேனலை மூடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மிதவைன்னா அப்படி மேலே மிதந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி இருக்குன்னு சொல்லணும். ஒரு பேனலை எடுத்து வச்ச உடனே ஸ்க்ரீனில் அப்படி மேலே ஒரு இடத்துல வந்து உட்காருமா இல்லையா, அதில் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டூ மாதிரி போட்டு மேலே ரைட் சைடில் மேல் டாப்பில் இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் என்ன செய்யலாம், அந்த பேனலை க்ளோஸ் பண்ணலாம். அப்போ கருவி பலகத்தை திறத்தல் மற்றும் மூடுதல் அப்படிங்கிறது மொத்தம் 2 மெத்தடு. ஒன்று, விண்டோவில் போய் டூல்ஸில் போய் என்ன செய்யலாம், அதை க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டேப் சாவியை அழுத்தி என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேனல், அந்த டூல் பேனலோடைய க்ளோஸ் சிம்பிள், அந்த கிராஸ் இன்ட்டு மாதிரி போட்டிருப்பா, அதை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், அந்த கருவி பலகத்தை மூடலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். உங்களுக்கு இந்த கொஸ்டினோட நமக்கு செகண்ட் லெசன் எல்லாமே முடிஞ்சது. இதில் இந்த ஒரு 4 கொஸ்டின் தான் விடுபட்டிருந்தது. அதனால் இந்த 4 கொஸ்டினை இன்றைக்கி என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. இப்போ இந்த செகண்ட் லெசன் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம தேர்ட் லெசனோடைய இன்ட்ரடக்ஷனை பார்த்துருவோம். பார்த்துட்டு எவ்வளோ டைம் இருக்கோ நான் கொஸ்டின் என்ன செய்வேன், குறித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது தேர்ட் லெசன் கோரல் ட்ரா. கோரல் ட்ரா 2018 அந்த வெர்ஷன் உள்ள சாஃப்ட்வேரை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு இந்த 12th சிலபஸில் இருக்குது, அதை பார்க்க போகிறோம்.
முதலாவது கற்றலின் நோக்கங்கள். நெறிய வரைகலை மற்றும் பிட் மேப்ஸ். நெறிய வரைகலைனா கிராஃபிக்ஸ். அடுத்தது பிட் மேப்ஸ். இதை வந்து வெக்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிட் மேப்பு. வெக்டர் கிராஃபிக்ஸ்னால் என்ன, பிட் மேப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், இந்த கோரல்ட்ரா பாடத்தில் படிப்போம். இதில் எது ரொம்ப கிளாரிட்டி நல்லாயிருக்கும், எது பெஸ்ட்டு, எது அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், இதில் பார்ப்போம். இந்த கோரல்ட்ரா சாஃப்ட்வேர் வந்து டிசைன் தான். நம்ம இப்போ எல்லாமே என்ன தான் பார்த்துட்ருக்கோம், வரைகலை கிராஃபிக்ஸு, அந்த சாஃப்ட்வேர் தான் என்ன செய்கிறோம் பார்க்கோம். முதலாவது அடாப் பேஜ் மேக்கர் பார்த்தோம், அது வந்து ஃபுல்லாக டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்டது. அடுத்தது அடாப் இன் டிசைன் ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் வரைகிறது சம்மந்தப்பட்டது. இந்த கோரல்ட்ராவும் ஃபுல்லாகவே என்னது தான், கிராஃபிக்ஸ் வரையக்கூடியது தான். அப்போ அடாப் இன் டிசைனில் என்ன இல்லாததோ அதை நம்ம கோரல்ட்ராவில் பயன்படுத்தலாம். அப்போ இந்த கோரல்ட்ரா பாடம் ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது தெரிஞ்சிடும் என்ன காரணத்துக்காக நம்ம கோரல்ட்ராவை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ரைட். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெறிய வரைகலை மற்றும் பிட் மேப்ஸு. வெக்டர் கிராஃபிக்ஸ்னால் என்ன, பிட் மேப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அடுத்தது கோரல்ட்ரா 2018, அது அறிமுகம். அந்த கோரல்ட்ராங்கிறது எந்த நாட்டோட சாஃப்ட்வேரு, அதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி உள்ளே போகணும், அந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், அது உள்ளே போன உடனே அந்த ஸ்க்ரீன் எப்படி தெரியும், பேஜ் மேக்கரில் எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தோம், அடாப் இன் டிசைனில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி கோரல்ட்ராலையும் நம்ம கிளிக் பண்ணி போன உடனே அந்த ஸ்க்ரீன், அதில் எசென்ஷியல்ஸ்ன்னு பார்த்தோமா இல்லையா, தானாமைவாக அமையும் பணித்தளம்னு, அதே மாதிரி கோரல்ட்ரால எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தது பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்குதல். இது எல்லா சாஃப்ட்வேர்லேயும் நம்ம பார்த்தது தான். புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குறது எப்படி, அந்த நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு கோரல்ட்ரால எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது கருவி பெட்டியை அறிதல். கருவி பெட்டினா என்ன, டூல்ஸ் பாக்ஸ். அடாப் பேஜ் மேக்கரில் பார்த்தோமா இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் நிறைய டூல்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸ் வரைவதற்கு ஏற்ற விதமாக நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் பாக்ஸில் உள்ள ஒவ்வொரு கருவியையும் எப்படி நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்வோம் பார்ப்போம். அடுத்தது வடிவங்களை வரைதல். வடிவங்கள்னா என்ன, ஷேப்ஸ். பொதுவாக பேசிக்காக நமக்கு வந்து ஷேப், என்ன ஷேப்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, அப்புறம் சர்க்கிள், எலிப்ஸு, பாலிகான். நம்ம அடாப் இன் டிசைனில் படித்த அதே பேசிக் ஷேப்ஸ் தான் இதுலையும் இருக்க போகுது. அடாப் இன் டிசைனில் எப்படி வரைஞ்சோன்னு சொல்லி அதில் பார்த்த மாதிரி கோரல்ட்ரால இந்த பேசிக் ஷேப்ஸு எப்படி வரைகிறோம், அதுக்கு உண்டான டூல்ஸு, அதுக்கு உண்டான ஷார்ட்கட் கீஸு, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த வடிவங்களை வரைதல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் என்ன செய்வோம் பார்ப்போம். அடுத்தது கலர் பேலட்டை பயன்படுத்துதல். நம்ம வரைஞ்ச அந்த பேசிக் ஷேப்ஸுக்கோ இல்லை கிராஃபிக்ஸ்க்கோ கலர் கொடுப்பது. எப்படிலாம் கலர் கொடுக்கலாம், என்னென்ன கலர்லாம் கொடுக்கலாம், அந்த கலர் கொடுக்கறதுக்கு அந்த கலர் பேலட்டை எப்படி எடுக்கணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் நம்ம அந்த இதில் பார்ப்போம். வடிவங்களின் அளவை மாற்றி அமைத்தல். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கோம், அந்த ரெக்டாங்கிளோடைய சைஸை என்ன செய்யணும், மாற்றணும், ஒன்று கூட்டணும் இல்லை குறைக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், ஒரு எலிப்ஸ் இருக்குது, அந்த வடிவத்தோடைய ஷேப்பை அளவை என்ன செய்யணும் மாற்றணும். அப்போ அதை மாற்றுறதுக்கு கோரல்ட்ரால என்னென்ன டூல்ஸை பயன்படுத்தி அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம்
நம்ம அந்த சப்ஜெக்டில் என்ன செய்வோம் பார்ப்போம். பொருட்களை சுழற்றுதல். பொருள் அப்படிங்கிறது என்ன? நீ வரைஞ்ச ஒரு டிராயிங், ஒரு கிராஃபிக்ஸ், இதுதான் பொருள். இதை 360 டிகிரிக்கு நீ என்ன செய்யலாமா? அதை சுழற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு கோரல்ரால இருக்குது. அதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த டாப்பிக்கில் என்ன செய்வோம் பார்ப்போம். பொருட்களை சுழற்றுதல். அடுத்தது வரைபடத்தை சேமித்தல். இப்போ ஒரு டிராயிங் வரைஞ்சாச்சு, ஒரு கிராஃபிக்ஸ்லாம் வரைஞ்சி என்ன செஞ்சாச்சு, ஒரு பேஜில் நீட்டாக வரைஞ்சாச்சு. வரைஞ்சதை நம்ம என்ன செய்யணும்? அதை சேவ் பண்ணணும். அந்த வரைபடத்தை சேமிப்பது எப்படி? சாதாரணமாக எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கிற அதே ப்ரொசீஜர் தான் இதில் என்ன செய்யும் இருக்கும். அதனால் அது நம்ம ரொம்ப எளிதாக என்ன செய்யலாம், படித்து கொள்ளலாம். கடைசியாக ஆவணத்தை மூடுதல், டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறது. அந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன படிநிலைகள் இருக்குது, இதை நம்ம என்ன செய்வோம் அந்த இதில் பார்ப்போம். ஆவணத்தை மூடுதல். அப்போ இந்த கோரல்ரால பேசிக்காக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க, கற்றலின் நோக்கங்களில் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் ப்ரீஃபாக உள்ளுக்குள்ளே என்ன செய்வோம் பார்ப்போம். இதில் இது போக என்ன இருக்குது அப்படின்னா, பக்கங்களை அமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஏதாவது பேஜை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழிமுறைகள், அப்புறம் அந்த பக்கத்தை நீக்கணும், தேவையில்லாத ஒரு பேஜ் இருக்குது இல்லை 2 பேஜ் இருக்குது, அதை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்வோம் இந்த கோரல்ரா சிலபஸில் பார்ப்போம். இப்போது நமக்கு இந்த கிளாஸ்க்கு டைம் முடிஞ்சிடறனால அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த கோரல்ரா கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் என்ன செய்வேன், குறித்து போடுவேன். நீங்கள் அதை என்ன செய்யணும், கவனமாக குறித்து அதை எழுத ஆரம்பிச்சிடணும். நான் எந்த டேட்டுக்குள்ளே அதை அனுப்பணும்னு சொல்கிறேனோ அந்த டேட்டுக்குள்ளே எல்லோரும் என்ன செய்யணும், அனுப்பிடணும். ஏற்கனவே முதல் 2 லெசன் எல்லாருமே முடிச்சிட்டிங்க. இந்த 3வது லெசனும் குறித்து போட்ட உடனே எழுத ஆரம்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு 1 வாரம் இல்லை ஒரு 10 நாள் டைம் கொடுப்பேன். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், அதை எழுதி அனுப்பிடணும். அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய பாடத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சரை அன்னன்னைக்கு என்ன செய்யுங்க, படித்து எழுதி பார்த்துருங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம அடாப் இன் டிசைனில் ஒரு 4 சின்ன கொஸ்டின் தான் நடத்தியிருக்கோம். அப்போ அந்த 4 சின்ன கொஸ்டினே நீங்கள் படித்து எழுதி பார்க்குறது ரொம்ப எளிது. அன்னன்னைக்கு எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு அது சேராது. அப்புறம் ஒரு ரிவைஸ் பண்ணால் மட்டும் என்ன செஞ்சால் போதும், டக்குன்னு உங்களுக்கு அது புரிந்து கொள்ளும். இல்லைன்னா நீங்கள் புதுசாக படித்த மாதிரி இருக்கும். அதனால் அன்னன்னைக்குள்ளே பாடத்தை என்ன செஞ்சுருங்க, படித்து எழுதி பார்த்துருங்க. நான் என்றைக்கு டெஸ்ட்டு சொல்கிறேன்னா அன்றைக்கி நீங்கள் அதை என்ன செய்யணும், ஒரு பேப்பரில் எழுதி எனக்கு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுறணும். நீங்கள் எழுதின டெஸ்ட் பேப்பர் எல்லாமே பத்திரமா கையில் வச்சுருங்க. ஸ்கூல் எப்போ ரீஓப்பனிங் ஆகுதோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதை கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி இதோட இந்த கிளாஸை முடிச்சிருவோம். அடுத்த கிளாஸில் கொஸ்டினை குறித்து போட்டு கோரல்ராக்கு உண்டான கொஸ்டின் ஆன்சர்களை என்ன செய்வோம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு லெசன் செகண்ட் லெசனுக்கு நான் 1 வேர்டு வந்து குறித்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த 3rd லெசன் கோரல்ராக்கும் குறித்து போட்டுருவேன். 1 வேர்டு டெஸ்ட் வந்து தனியாக ஒரு நாள் நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஏன்னா 1 வேர்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 15 12 அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம மொத்தமாக என்ன செய்யலாம், ஒரு நாள் 1 வேர்டு டெஸ்ட் வச்சிடலாம். அதனால் நீங்கள் 1 வேர்டை என்ன செய்யுங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த கோரல்ராக்கு நான் கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவேன். அதே மாதிரி 1 வேர்டும் குறித்து என்ன செய்வேன் போட்டுருவேன். 1 வேர்டையும் நீங்கள் என்ன செய்யணும், அப்பப்போ படித்து வச்சுக்கிடுங்க. நான் இடையில ஒரு நாள் டெஸ்ட்டுக்கு ஒரு டேட் சொல்லுவேன். அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும், நான் கொஸ்டின் கொடுப்பேன், நீங்கள் எனக்கு ஆன்சரை எழுதி அதை சென்ட் பண்ணிடணும். 1 வேர்டும் தரவாக இருந்தது அப்படின்னா நல்ல மார்க் என்ன செய்யலாம், ஸ்கோர் பண்ணலாம். ஏற்கனவே படித்ததை அப்பப்போ என்ன செய்யுங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் கோரல்ராவை பற்றி டீட்டெயிலாக என்ன செய்வோம் பார்ப்போம்.